கமலஹாசன் பிரச்சாரத்துக்கு போறப்ப சென்னை துறைமுகத்துல வந்து பிரச்சாரம் போறப்ப வந்து கமலஹாசன் இருப்பாரு வந்து சேகர் பாபு வந்து ராஜராஜ சோழனை காட்டி வந்து செஞ்சிருக்காரு. எப்படி எப்ப கமலஹாசன் அந்த காலத்து புலவர்கள் மாதிரி வரலாறு தெரிஞ்சவரே இவரை வந்து பேசுறது. அதான் அந்த காலத்து புலவர்கள் வந்து காக்காவை பொன்னிறத்துல இருக்குன்னு சொல்லுவீங்கலாம் பாடுவாங்க, அதே மாதிரி பேசுறாரு. புதுசா அவர் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்கலாம். அரசியல் பாத்திருக்கீங்க சார், பல வருஷங்களா அரசியல் பயணத்துல இருக்கீங்க. வழக்கத்துக்கு முறை இந்த தடவை ஒரு 4 முனை போட்டி பேச்சு பரவாயில்ல இருக்கு. திமுக இல்ல அதாவது போட்டி என்பது இந்த ஆளும் கட்சியான மக்கள் விரோத திமுக கூட்டணிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தான் உறுதியான போட்டி. ஆனா மற்ற கட்சிகள் வந்து ஆளுங்கட்சிக்கு நாங்கள் தான் மாற்று என்று சொல்லி வருகிறார்கள். நான் கேள்விப்பட்டவரை ஏதோ ஓரிரு தொகுதிகளில் முக்கியமான வேட்பாளர்கள் இருக்கிற ஓரிரு தொகுதிகளில் 4 முனை போட்டியாக இருப்பதாக சொல்கிறார். இது ஆக்சுவலா இந்திய பெண்களுக்கு தோல்வி. 33% இடஒதுக்கீடு இந்த 29 தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் 33% ஒதுக்கீடு கொடுத்து நிறைய பெண்கள் வந்து பாராளுமன்றத்துக்கு வரணுங்கிறதுக்காக பிரதமர் மோடி அவர்கள் செய்த முயற்சி. இன்னும் சொல்ல போனா அமித்ஷா அவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டில் உதாரணத்துக்கு 39 தொகுதிங்கிறது 59 தொகுதி ஆக போகுது, 50% அதிகமாகுது. இதுல திமுக இதுல இன்னொன்று தோல்விங்கிற வார்த்தை கிடையாது. ஏன்னா அதுல 368 எண்ணிக்கை ஆதரவு தேவை இந்த மசோதா நிறைவேறதுக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில 278 தான் இருக்காங்க. அவர்களுக்கு தெரியும் தங்களிடம் 278 தான் இருக்காங்க. இதை எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொள்வார்கள். காரணம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாங்கிறது ரொம்ப 20 வருஷங்களாக அது அப்படியே கிடப்பில் கிடந்துச்சு. அதை நிறைவேற்றி 29 இந்த தேர்தலில் நிறைய பாராளுமன்றத்துக்கு பெண் எம்பிக்கள் வரணுங்கிற எண்ணத்தில் செய்தது. இன்னொன்று 50% மேல் தொகுதிகள் உயர்ந்தது. இதை எதிர்க்கிறாங்க. இது தோல்வி இல்லை, அவர்களுக்கு தான் தோல்வி. இது தோல்வி அடைந்ததான் நினைக்கிறாங்க, இது அவர்களுக்கு தான் தோல்வி. பிரதமர் மோடி அவர்களுக்கு உறுதியாக வெற்றி. எப்படி அந்த தீர்மானத்தை வந்து உறுதியாக 29 தேர்தலில் 33% ஒதுக்கீடு பெண்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். கடந்த தேர்தலில் வந்து நீங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து 9 ஆண்டுகளாக அம்மாவின் தொண்டர்கள் அன்றைக்கு அதிருப்தியில் பிரிந்து வந்தவர்களால் நடத்தப்படுகின்ற இயக்கம். 19 ஆர்கே நகர் இடைத்தேர்தல், பாராளுமன்ற பொதுத் தேர்தல் 2019, 21 சட்டமன்ற பொதுத் தேர்தல், 24 பாராளுமன்ற பொதுத் தேர்தல், இன்றைக்கு 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல், 5-6 தேர்தல்களை சந்தித்து வருகின்ற அனுபவமிக்க இயக்கம். அம்மாவின் பிரிந்து கிடந்த தொண்டர்கள் எல்லாம் ஓரணியில் இன்றைக்கு இணைந்து விட்டோம். எங்கள் அணிக்கும் திமுகவிற்கு தான் போட்டியா இருக்கும். புதிய கட்சிகளால நான் ஏற்கனவே சொன்னது போல எங்கள் என்டிஏ கூட்டணி வெற்றிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. நேற்று கூட நான் தென் மாவட்டங்கள்ல பல தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கேன். தமிழ்நாட்டுல வந்து அண்ணனை பத்தி எந்த குறையும் சொல்ல தேவையில்லை, ஸ்டாலினை பத்தி. ஆனா வந்து ஒரே பாலியல் பலாத்கார ஒண்ணு, ரெண்டாவது கஞ்சா மட்டுமே பாவம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் பார்த்தேன் எப்படி அவங்க என்னதான் அரசியல்வாதியாக இருந்தாலும் உண்மை அவங்கள மீறி வெளியில வந்துட்டு, அதாவது தமிழ்நாட்டுல பச்சிலம் குழந்தை முதல் 2 வயது பெண் குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள். எல்லோரு வீட்லயும் பெண்கள் குழந்தைகள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. அவர்கள் வெளியில் சென்று வருவதே இன்றைக்கு அச்சமா இருக்கு. வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னொன்று இந்த கஞ்சா போன்ற போதை பொருட்கள் பழக்கத்தால, வியாபாரத்தால எளிதாக கிடப்பதால மாணவர்கள், இளைஞர்கள் இன்றைக்கு போதைக்கு அடிமையாகி விடுவார்களோ என்கிற அச்சத்துல தமிழ்நாடு முழுவதும் தாய்மார்களும் பெரியோர்களும் குடும்பத்தில் உள்ள அனைவர்களுமே பெரிய ஒரு அச்சத்தில் இருக்கிற சூழ்நிலையில் அவர்கள் இப்படி பேசுவது சிரிப்பு தான் வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மலைப்பாம்பு போல்
பதவி வாங்கினாலும் சொல்லி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. உங்க எடப்பாடி அதே ஆகட்டும், நேரத்தில் செங்கோட்டையன் செங்கோட்டையன் வாய் வந்து- திறந்து பேசினா பொது வெளியில பேசினா நிறைய வாயில் எங்கிட்டு வரும் அப்படின்னா அதாவது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எனக்கு ரொம்ப நல்ல நண்பர், 40 ஆண்டுகள நண்பர். 2017 இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது அவரை அமைச்சராக, அதுக்கு முன்னாடி அம்மா அவர்கள் அவரை அமைச்சராக இல்லை. அதான் உண்மை. பதவியிலிருந்து அம்மா அவர்கள் நீக்கி இருந்தார்கள். 17 பிப்ரவரி மாதம் தான் அவர் மீண்டும் மாஃபா பாண்டியராஜனின் துறையை அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஓபிஎஸ் துறை அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை கொடுத்தவர் இபிஎஸ் தான். அதுதான் நான் சொல்ல முடியும். தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுதுன்னு நினைக்கிறீங்க? தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுதுன்னா அதிகாரிகள் மாற்றம் மற்றவெல்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி காவல்துறை தமிழ்நாட்டு கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். அதனால பாப்போம், இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழகத்துக்கு ஒரு மும்பை முதல்வர் வந்து பாஜக டெல்லியில இருந்து தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி விமர்சனம் கடுமையா சொல்லிட்டு ஏற்கனவே இருப்பது பொம்மை முதல்வர்னு தமிழ்நாட்டு மக்களே சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க இன்னொரு பொம்மை முதல்வரை தேடி அவங்க கூட இருக்கிறவங்க பொம்மை முதல்வராக எல்லாரும் பேசிக் கொள்கிறார். களம் எப்படி சார் இருக்கு பிரச்சாரம்? ஏன்னா அவர் பேசுவது ஒன்று, செயல்பாடு வேற அப்படின்னு இருக்கு. அதிகமா கூட்டணி வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? மக்களுக்கு 2 நாளா பிரச்சாரம் முடியும் சார். களம் உங்களுக்கு முன்னெல்லாம் ஊடகங்களே இப்ப அதிமுக கூட்டணி வெற்றி பெறும்ங்கிற அளவிற்கு அவர்களே செய்திகள் வெளியிட தொடங்கிவிட்டார்கள். நான் குறிப்பா சென்னை, இப்பதான் இங்க கொங்கு மண்டலம் வர வடார்காடு, தென் தமிழகம், டெல்டாலாம் போயிட்டு வந்துட்டேன். எல்லா மாவட்டங்கள்லயுமே எங்களது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. தேனி மாவட்டம் வந்து அம்மாவோட கோட்டை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டிடிவி தினகரனோட கோட்டை. இப்போ தற்போது வந்து ஓபி பன்னீர்செல்வம் வந்து டிஎம்கேல மாறி இருக்காரு. இப்போ தேர்தல் களம் எப்படி சார் இருக்கு? ஓபிஎஸ் ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி 21 எங்க இருந்தாலும் தெரியும். அப்ப அவர் ஒண்டிதான் அங்க வெற்றி பெற்றார். மற்ற 3 தொகுதியில திமுக தான் வெற்றி பெற்றது. அதனால அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்குவீங்க, இந்த தேர்தலில் அது மீண்டும் அம்மாவின் கோட்டையாக உறுதியாக 4 தொகுதியில நாங்கள் வெற்றி